நிறைவேறாது. இந்த கேள்வியை ஒரு அந்தோனியா திருத்தலத்திலும் நான் கேட்டேன். நீங்களாக அந்தோனியாவை தேடி வந்தீர்களா அல்லது யாராவது சொன்னதை கேள்விப்பட்டு வந்தீர்களா அப்படின்னா நாங்களா தான் வந்தோம் அப்படின்னா. அப்ப இந்த கேள்வியை நான் கேட்டேன், நீங்க உஷாராயிட்டீங்க. இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்டேன், எத்தனை வாரங்களில் நீங்கள் அந்தோனியாவை தேடி வந்தால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும்? 15 வாரங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க இல்ல ஃபாதர் 13 வாரம், 13 வாரம் வந்தா வேண்டுதல் நிறைவேறும். அப்ப நீங்களா வரல, யாரோ உங்ககிட்ட சொல்லி இருக்காங்க 13 வாரம் போனீங்கன்னா உனக்கு எல்லாம் நடந்துரும். 13 வாரத்தை கடந்தும் இன்னும் ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறீர்களே, ஏன்? என்ன காரணம்? இன்னும் நடக்கல. நீங்க 13 இல்ல 13x3 வந்தாலும் நடக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 13 வாரங்கள் என்று முடிவு செய்துவிட்டு வருகிறோம். இதில் தான் நம்முடைய நம்பிக்கை கலந்து போகிறது. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையில இயேசுவிடம் சுகம் பெற்றவர்கள் அத்தனை பேரையும் அந்த விவிலியத்துல நன்றாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் இயேசுவை பார்த்ததும் இல்லை, இயேசுவோடு இருந்ததும் இல்லை, இயேசுவின் சீடராகவும் இருந்ததில்லை. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, அந்த வார்த்தை வரும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. அப்ப அந்த அம்மா போய் இயேசுக்கு என்ன சொல்லிருக்கலாம்? இயேசுவே, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க இதெல்லாம் செய்யறீங்களா, அதனால எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்து பாருங்க, கொடுத்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லல. கேள்விப்பட்டார்கள், கேள்விப்பட்டதை அவர் தன்னுடையதாக மாற்றுகிறார், தன்னுடைய நம்பிக்கையாக மாற்றுகிறார். அடுத்தவங்க 1000 சொன்னாலும் நான் என் ஆண்டவரை நம்புகிறேன் என்று முழுமையான நம்பிக்கையோடு அவர் தன் மனதில் சொல்லிக் கொண்ட வார்த்தை என்ன ஞாபகம் வருதா? அவருடைய ஆடையின் விடிப்பை தொட்டாலே இதுதான் நம்பிக்கை. அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிட்டா இல்லையா? சுகம் கொடுத்தவுடன் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்லதுமா, நீ என்னை பற்றி கேள்விப்பட்டு வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டாய் அப்படியா சொன்னாரு? உன்னுடைய நம்பிக்கை இதுதான் உண்மையான நம்பிக்கை. அதே போல பார்த்திமேயு குருடன், கண்ணு தெரியாதவர், இயேசுவை பார்த்ததே இல்லை, இயேசு கூட இருந்ததே கிடையாது. அவனும் இயேசுவை பற்றி பலர் பேச கேட்கிறான். கேள்விப்பட்டு அவன் ஆண்டவர் அந்த வழியே செல்லும் போது எப்படி அழைக்கிறான்? ஆண்டவரே, தாவீதின் மகனே. அதுல அவன் ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம், ஆண்டவரே நான் கேள்விப்பட்டேன் நீதான் தாவீதின் மகன் என்று. ஆண்டவரே, நான் கேள்விப்பட்டது உண்மை என்றால் எனக்கு பார்வை கொடும். கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டார். அவன் கேட்டது என்னன்னா, கேள்விப்பட்ட அனைத்தையும் தன்னுடையதாக மாற்றுகிறான். இது என்னுடைய நம்பிக்கை, எனவே நான் அழைப்பேன், ஆண்டவரை அழைப்பேன். அதனால்தான் பலரும் மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இருந்தாலும் அவன் சற்றும் சோர்ந்து போகாமல் இன்னும் சத்தமா கூப்பிடுறான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பயந்துடுறோம். ஏய் சத்தம் போடாத, அமைதியா அப்படியே அமைக்கணும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டு வந்திருக்கோம். அவன் கேள்விப்பட்டு தன்னுடையதாக மாற்றிக் கொள்கிறான் நம்பிக்கையை. இப்படிதான் அவனும் அந்த பார்வையை மீண்டும் பெறுகிறான். அந்த இடத்திலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கேள்விப்பட்டதை உறுதியாக்கியதால் உனக்கு பார்வை கிடைத்தது, நீ நம்பியதால் பார்வை பெற்றார். நாம் எதற்காக, என்ன சூழலோடு, எந்த ஒரு மனநிலையோடு இங்கு வந்திருக்கிறோம்? இங்கு ஆண்டவர் முன்னிலையில் இருக்கிறோம். இவர்தான் ஆண்டவர் என்று கேள்விப்பட்டு வந்தோமா அல்லது இவர்தான் ஆண்டவர் என்று நம்பியதால் வந்தோமா? அப்படி என்றால் உங்கள் தேவைகளை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். இதுதான் யதார்த்தம். ஆனால் முதற்கலவில் ஆண்டவரை புகழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 8-9 இறைவசனங்களை ஆண்டவர் சொல்வார், இந்த மக்கள் முதற்கலவில் என்னை புகழ்கிறார்கள். நம்புகிறேன் 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 என்று சொல்பவர்கள் முதற்கலவில் புகழ்கிறார்கள். ஏன்? காரணம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், எனக்கு இதை நடத்தி கொடுங்க, அதை நடத்தி கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில். ஆனா இறை திருவுளம் நிறைவேற நாம் ஒருபோதும் அவரிடம் கேட்டதே இல்லை. எனக்கு தேவையானதை கொடு என்று. ஆனா நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, இறை திருவுளம் நன்மையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை. அதுதான் யதார்த்தமான நம்பிக்கை. இயேசுவோடு கூடவே சென்ற சீடர்கள் எத்தனை பேர்? 12 72 பேர். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் எத்தனை பேர்? 12 பேர். சரி, 12 பேரும் கூடயே போனாங்க. இயேசு கூடயே போனாங்க. இயேசு செய்ய எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்க. ஆனால் அவர்களால் பேய் ஓட்ட முடிந்ததா?
புகார் வருது. ஆண்டவரே, உங்களுடைய திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்களால் பேயை ஓட்ட முடியவில்லை. அங்கு ஆண்டவர் வந்து அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்புறம் பேயை விரட்டிட்டு சொல்றாரு, நம்பிக்கை குன்றியவர்களே, இப்படிப்பட்ட பேய்கள் நோன்பினாலும் ஜெபத்தினாலும் பற்றி வெளியேறாது. நீ ஜெபமும் பண்ணல, நோன்பும் இருக்கல, எப்படி போகும்? என்னைய பாக்குறீல்ல, ஆனா என்கிட்ட இருந்து நீ கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நீ என்னன்னா, என் பின்னாடி வர்றது நம்பிக்கையினால் அல்ல. அதை யோவான் நற்செய்தியிலே சொல்வார், நீங்கள் என்னை தேடுவது அரும் அடையாளங்களை கண்டதால் என்று, மாறாக வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். இந்த நிலைதான் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்பிக்கை நமக்கு குறைகிறதோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு அந்த நிலை இருக்குது. நான் யதார்த்தமாக சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் நமக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றியாக அந்த சாப்பாடு கொடுக்கிறார். நம்ம வருகிறோம், அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஒரு சிலர் சாப்பாட்டுக்காகவே வர்றாங்க. நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஒரு சில இடங்களிலே அந்த திருப்பலி முடிந்தவுடன் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன திருப்பலியில அப்படி என்னதான் நீங்க ஆண்டவரை சுவைச்சீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த விருந்து திருவிருந்து ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் அதை சொல்றோம், இதுதான் மிகப்பெரிய விருந்து அப்படின்னு. இதெல்லாம் கொடுத்த பிறகு திருப்பலி முடிந்தவுடன் அங்க பரோட்டா, இட்லி, தோசை எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மக்கள் போகும்போது என்ன தெரியுமா பேசுறாங்க? என்னே ஆண்டவருடைய உடலின் சுவை, என்னே ஆண்டவருடைய ரத்தத்தின் சுவை. இல்ல, இன்னும் 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கு. என்ன பரோட்டா குருமா ஊத்துறாங்க, ஒண்ணுமே இல்ல. 2 சிக்கன் பீஸா போட்டா என்ன குறைஞ்சா வருவாங்க. 4 இட்லி தான் கொடுக்குறாங்க, இன்னும் 2 இட்லி கொடுத்தாங்க. நம்ம பேச்சு திருப்பலி முடிந்தவர்கள் சாப்பிட்டு போகும்போது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. அப்ப ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம் காணாம போயிருது. அதனுடைய நம்பிக்கை, அதன் மீது இருக்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். நாம் எல்லாம் சொல்லுகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோம். அதைத்தான் பேதுரு சொன்னார், ஆண்டவரை நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? ஆமா, நீ அன்பு செய்யறதா 3 முறை கேட்கிறார். ஆமா ஆமா ஆமாங்கிறாரு. ஆனா ஆண்டவரை அவர் பெந்தெகோஸ்தேவுக்கு முன் வரை முழுமையான நம்பிக்கை இல்லை. சும்மா உதட்டளவில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமா, நான் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் ஜெபிக்க எப்ப கற்றுக் கொடுக்கிறார்கள்? அதுவும் பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசுவோட போறாங்க. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஜெபிக்க போறார். ஒரு மலை மேல ஏறி ஜெபிக்க போறாரு. இவர் எங்க போறாரு இவங்க யாருமே தெரியல. காலையில எந்திரிச்சு போறாரு, எங்க போறாருன்னு தெரியல. அத அவங்க கேட்கவும் இல்லை. எப்ப அவங்க கேட்கிறாங்க தெரியுங்களா? எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு. அதுவும் வார்த்தைகள் தெளிவா போடுவாங்க. யோவானுடைய சீடர்கள் ஜெபிக்கிறார்கள், எனவே நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். இதுக்கு பேர் தான் கேள்விப்பட்டு நம்புறது. நீயா கேட்க வேண்டியதானே, எங்க ஆண்டவரே போறீங்க காலையில, எங்களையும் கூட்டு போங்க. தெரியல. அதனால்தான் தாபோர் மலையில் ஆண்டவர் உருமாறிய போது 3 பேரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னே தெரியல. கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்தவிய பேரிட்டு ஜெபிக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆனா அவர்கள் அனைவரும் இயேசுவை நம்பினார்கள். இயேசு பின்னாடியே தான் போறாங்க. ஆனால் அவர்கள் நம்பினார்கள், ஆனால் நம்பவில்லை. தெரியுங்களா? அற்புதமான ஒரு சினிமா டயலாக் வரும். இதுதான் நம்ம லைஃப். நம்புகிறோம், ஆனால் நம்பவில்லை. நம்பவில்லை, ஆனால் நம்புகிறோம். கேள்விப்பட்டு நம்புகிறோமா அல்லது இவர்தான் என் ஆண்டவர் என்று நம்புகிறோமா? என்று நாம் இவர்தான் என் ஆண்டவர் என்று நம்புகிறோமோ அன்று நாம் வேண்டியதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வோம். இன்னும் நமக்கு கிடைக்கல. நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் எனக்கு கிடைக்கல? இன்னைக்கு முடிவு செஞ்சுக்கங்க, நீங்க கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் என்ன கிடைக்கல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சொல்லி அதையும் நான் உங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்லது. சொல்லனா இறைவாக்கினராக நான் வாழ முடியாது. அதனால இறைவாக்கினருக்குரிய பண்பு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு மனிதர்களாக நாம் அனைவரும் கடவுளை நம்புகிறோம் என்றால் ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கேட்டுதான் அவரை நம்புகிறோம். இறை வார்த்தையை கேட்டு நம்புவது குறைவு. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. நான் பல இடங்களுக்கு திருப்பலிக்கு சென்று இதை நான் சொல்லி விடுவேன். இங்கும் அதை நான் பார்த்தேன், சொல்லி விடுகிறேன். நிறைய பேர் கையில கயிறு கட்டிருக்கீங்க. கேட்டா அந்தோனியார் கயிறு கட்டிங்க. அந்தோனியார் கயிறு கொடுத்தாரான்றது எனக்கு தெரியும். வடக்கு அந்தோனியார் கையில கயிறு கட்டியிருக்காரா? இல்ல. வேற யார் எந்த புனிதர் கயிறு கட்டல. இணைச்சத்தில் உள்ள கயிறை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருவருப்பு. ஆனால் அதை நம்ம கையில கட்டியிருக்கோம். அந்த கயிறை கட்டிட்டு ஆண்டவருடைய உடலையும் அதே கையை நீட்டி வாங்குறோம். இரத்த கரை படிந்த கரங்களோடு நீங்கள் ஆண்டவருடைய உடலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கையா?
சொல்லிட்டே இரு. யார் பெத்த பிள்ளையோ நீ சொல்லிட்டே இரு. நாங்க கயிறை அவுக்கவே மாட்டோம். உண்மையாவே வெப்பமான சூடு சொல்ற ரோசம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய உடலிலிருந்து அந்த ஆராதனை முடிந்த பிறகு ஆசிரியர் பெறுவதற்குள் அதை கலட்டி தூக்கி எறியணும். எரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் இவரை நம்புகிறீர்கள் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்வார். இல்லைன்னா முதற்கலவில் நீங்கள் புகழ்கிறீர்கள். கயிறு கட்டின அத்தனை பேருக்கு சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் கையோட பார்த்துருக்கீங்க. கேட்டா பதில் சொல்றீங்க வியாபன மாமணியாருடைய கயிறு, அதோடைய கயிறு. வாய்ப்பே இல்ல. இதை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சாமியார் கூட கொடுத்துருக்கலாம். அது வியாபாரம். எங்க வேலை வியாபாரம் பண்றதே கிடையாது. எங்க வேலை இறைவாக்கை அறிவிப்பது, நம்பிக்கையை கொடுப்பது. அந்த நம்பிக்கை இங்க இல்ல. நான் பார்த்தேன் சொல்லுகிறேன். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். என் ஆண்டவரை நான் முழுமையாக நம்புகிறேன். நம்புறீங்களா? கையை கட்டம்லாம் சொல்லுங்க பாப்பா. நம்புகிறீங்களா? நம்புறீங்க. எங்க கையில தெரியுங்க பாப்பா. இப்போ முடியாதுல்ல, அதை செய்ய முடியாதுல்ல. ஏன்னா தெய்வ குற்றம் என்ற வார்த்தையை நம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்தார்கள். இதுக்கு பேர் தான் கேள்விப்பட்டு நம்புவது. நீங்கள் கடைசி வரை கேள்விப்பட்டு நம்பினீர்கள் என்றால் உங்களுக்கு இறுதி வரை பணத்தந்தோணியாரும் பரிந்துரைக்க மாட்டார். நம்ம ஆண்டவரும் கண்ணை திறக்க மாட்டார். காலையும் செவிடாக்கி கொள்வார். இதுதான் உண்மை. எனவே இந்த நிலையில் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்றால் என்னுடைய நம்பிக்கையை நான் எப்படி சரிப்படுத்த முடியும்? இவரை நான் நம்புகிறேனா? கேள்விப்பட்டு நம்புகிறேனா? கேள்விப்பட்டு நம்பினீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக இருக்க தகுதியற்றவர்கள். இதை சொல்றதுனால யாருக்காவது என் மேல கோபம் இருந்துச்சுன்னா தாராளமா எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து பேசலாம். ஆனா வரும்போது பைபிளோட வரும். ஓகே, அதுவும் வாங்க. அதிலும் ஒரு சில இந்த சாமியார் எப்படி பேசிட்டு இருக்காரு, எங்கிருந்து தான் புடிச்சாருன்னு தெரியல. நம்ம பாரு இந்த சாமியார தயவு செய்து அதை பேச ஆரம்பிங்க. எங்கிருந்து புடித்தார் இவரை? இப்படி எல்லாம் பேசுறவரை கூப்பிடாதீங்க. ஃபாதர் சொல்லுங்க. அவர் அதுக்காக வீடு கூப்பிடுவார். கூப்பிடாதீங்க சொன்னீங்கன்னா வீடு கூப்பிடுவார். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரானது, நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரானது. இவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். சீராக் 2:3 சொல்வது ஆண்டவரை சிக்கலை பிடித்துக் கொள்ளுங்கள். கயிறை அல்ல, ஜாதகத்தை அல்ல, நல்ல நேரத்தை அல்ல, கெட்ட நேரத்தை அல்ல, முகூர்த்தத்தை அல்ல, பேயை அல்ல, பிசாசை அல்ல, பில்லி சூரியத்தை அல்ல. யாரை இங்க பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும்? ஆண்டவரை இங்க பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இந்த நம்பிக்கையோடு இன்று ஆண்டவர் உங்களை நோக்கி வரும்போது, ஆசிரியர் கொடுக்கும் போது நீங்கள் அந்த குருடன் கொண்டிருந்த அதே நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார்.